ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டு ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டு 15th. செப்டம்பர். அதுலேயும் அந்த 15th செப்டம்பருக்கு அப்புறமா 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இத்தனை நாள் ரிசர்வில் இருந்தது வரல, இதெல்லாம் ரீபில்டிங் ஒர்க்கு ஏதாவது ஒன்று வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் ஜி. சார் ரொம்ப நாளாக காணோம், நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்களோ? ட்ராவல் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. ஆமாங்க சார், நிறைய ட்ராவல் சார். சொல்லுங்கள். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சொல்லுங்கள் சார். செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும், அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம். சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ராசி மாறிடுவார். உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுவார், கன்னிக்கு போயிட்டு ஹஸ்தம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார், மந்த் எண்டுக்கு. ஸோ 2 ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம், கன்னியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை 1 கன்னியில் ஆரம்பித்து 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி துலாத்துக்கு போயிடுவார். இது வந்து ஒரு பெரிய பிரேக். செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக். எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 7ஆம் பார்வையாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் 13th அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது. அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில். அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர். அதனால் பாதி மாதம் இருப்பார், அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார். அவர் வந்து மகம் 2ஆம் சித்திரை 1 வரைக்கும் போய்டுறார். 28ஆம் தேதிக்கு 15ஆம் தேதி உத்தரம் 2. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்திலே இருப்பார். சனீஸ்வரர் வந்து வக்கரமாக உத்திரட்டாதியில் இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார். கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார். சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து 15ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்கா மகம் 1 15ஆம் தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நமக்கு வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும். கேத்து வந்து பூரத்திலே இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கிரன் கேது 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷமான விஷயங்கள். எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இந்த வார்லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா கம்மியாயிடும். இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும். ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும். அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும். பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும். அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது. அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா? வார் சினாரியோ செப்டம்பர் 19th வரைக்கும் 13th வரைக்கும் இருக்குது. அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும்.
எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது, ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய அந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இருக்குது. 13th அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னா 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருப்பார், தன்னுடைய ராசி அதிபதி. அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருப்பார். 15ஆம் தேதி வரைக்கும் புதனும் அங்கேயே இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறமா 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் வந்து 13ஆம் தேதிக்கு அப்புறமா 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறமா 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதுதான் மேஜர் சேஞ்சஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடியதில். ஸோ இப்போ வந்து செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தை தாண்டி 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு ரிலீவிங் பாயிண்ட். அது என்னப்பா இது, லாபஸ்தானத்தை விட்டுட்டு விரயஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி வந்து ஆக்சுவலாக விருச்சிகத்துக்கு மகாபாதகஸ்தானம். சரியா? அந்த மகாபாதகஸ்தானத்தை விட்டு, அதுவும் அங்கே சனீஸ்வரர் திருஷ்டியில் இருந்ததை விட்டு அவங்க வந்து துலாத்துக்கு வர்றது ஒரு ரிலீவிங் பாயிண்ட். விரயங்கள் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரும் இதுவும் வந்து வெளிவந்துடுவாங்க இந்த டைம் பீரியடில். அதே மாதிரி செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும். 6, 7ஆம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்கும். 12ஆம் இடத்துல இருக்கும். செலவுகள் எதை சார்ந்து வரும் அப்படிங்கிறது அதை காட்டும். ஸோ நமக்கு வந்து லோன் செட்டில்மெண்ட்டுக்குரிய ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி ஏதாவது லோன் வேணும்னு அப்ளை பண்ணாக்கா அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்குது, அது ஒன்றும் கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்க்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கார் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். இவங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நமக்கு இவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ பிளான் பண்ணபடி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் மின்னல்கள் இருக்கும், ஆனால் அதை தாண்டி இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் எல்லாரும் இருக்கிறதுனால அந்த 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் டு 15th செப்டம்பர். அதுலேயும் அந்த 15th செப்டம்பருக்கு அப்புறமா 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் இத்தனை நாள் ரிசர்வில் இருந்தது வரல, இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்து அது வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அது ஆனால் ஃபுல் லம்சமாக வராது, பிட்டாக தான் வரும். எனக்கு சனீஸ்வரர் பார்வை இருக்கிறதுனால ஃபுல்லாக வராது. ஒரு பார்ட் அவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு மூச்சு விடுற அளவுக்கு அப்பாடா கொஞ்சமாவது வந்தது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வரும். ஓகே. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து பக்காவாகும். அதாவது செப்டம்பர் 15க்கு அப்புறமா வரக்கூடிய காலங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் டீல்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து ஃபைனல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி அது செப்டம்பர் 13க்கு அப்புறமே வந்து அந்த விஷயங்கள் நடக்கும். ஃபாரின் செட்டில்மெண்ட்டை நோக்கி செல்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்தாங்கனாக்க நல்லது. வர்றதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்தா நல்லது. குரு பார்வை வந்து இவங்களுக்கு இங்கே வரட்டும், வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா நல்லது. இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் விஷயங்கள். ஓகே சார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணுமா. 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருந்து ராகுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தாயாரனுடைய ஆரோக்கியமும் மாணவர்களுடைய மனநிலையும் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், கைட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஓகே, ஓகே. அதே மாதிரி ஏதாவது ரீபில்டிங் ஒர்க்கு ஏதாவது ஒன்று வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை. ஓகே. அது வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தாலே பெட்டர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இவங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடு செய்யலாம் சார்? துர்காம்மா. பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுக்கு டீல் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் லக்ஷ்மி கணபதி பூஜையும் துர்கா நாமா. துர்கா நாமாவளியும் பண்ணிட்டா போகிறோம். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ நன்றி மச். நன்றி.